ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு our show சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எபிசோட்லயும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். 1955 ஆண்டு நவம்பர் 13 அன்று வெளியான படம் தான் கள்வனின் காதலி. கள்வனின் காதலி சுவாரஸ்யமாக செல்லும் ஒரு நாவல். எப்படி படமாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க ரசிகர்களுடைய ஆவல் அதிகரிச்சது. சிவாஜி கணேசன் அவர்கள், பானுமதி, சாரங்கபாணி நடிச்சு வெளியான ஒரு திரைப்படம். வெயிலுக்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு அப்படின்ற அருமையான பாட்டும் வெற்றி பெற்றது. கள்வனின் காதலி திரைப்படம் VS ராகவன் இயக்கத்துல உருவானது. படத்துல முத்தையன் ஹீரோ, ஏழையும் கூட. அவருக்கு ஒரே தங்கை அபிராமி. அவனுக்கும் கல்யாணிக்கும் காதல் கைகூடவில்லை. கல்யாணிக்கு ஒரு பெரியவரோடு திருமணமாகிறது. முத்தையன் ஒரு மடத்துல கணக்கு பிள்ளை ஆகிறாரு. மடத்துடைய இன்சார்ஜ் கார்வார் சங்கு பிள்ளை அபிராமியோடு தவறாக நடக்க முயற்சிக்கிறாரு. முத்தையன் அவரை அடிக்க போக பிள்ளை போலீஸ்ல பொய் புகார் கொடுத்து அவரை ஜெயில அனுப்புறாரு. இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரி உண்மை தெரிஞ்சு முத்தையனை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே முத்தையன் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் திருடனாக மாறுறாரு. அபிராமிய சாஸ்திரி ஒரு பெண்கள் ஸ்தாபனத்துல சேர்த்துடுறாரு. இதற்கிடையில கல்யாணியின் கணவர் இறந்து போறாரு. இறப்பதற்கு முன் அவரு பொருந்தாத கல்யாணத்துக்காக மனம் வருந்தி கல்யாணிய இன்னொரு முறை திருமணம் செய்து கொள்ளும்படி சொல்றாரு. கல்யாணி முத்தையன் தன் வீட்டுக்கு திருட வரமாட்டானா, அவனை சந்திக்க மாட்டோமா அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறாங்க. முத்தையன் வராரு. அவர்கள் காதல் மீண்டும் துளிர்க்கிறது. அபிராமிக்கு ஒரு வழி காட்டிவிட்டு 2 பேரும் மலேசியாவுக்கு போய்விடுவது அப்படின்னு தீர்மானம் பண்றாங்க. முத்தையன் ஒரு நாடக கம்பெனியில சேர்ந்து சென்னைக்கு போறாரு. அங்கேயும் அவருக்கு கள்ளப்பாட் வேஷம்தான். இவனை தேடி கொண்டிருக்கும் சாஸ்திரி சந்தேகப்பட்டு அபிராமியையும் நாடகம் பார்க்க அழைச்சிட்டு போறாரு. முகமூடிய கள்ளப்பாட் அவிழ்க்கும் போது அபிராமி தன் அண்ணன் அப்படின்றது நிச்சயமாக தெரிந்து மயக்கமாகறாங்க. ஆனா முத்தையன் சாஸ்திரி கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. கொள்ளிடம் காடுகள்ல கல்யாணிக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி மறைஞ்சிருக்கிறாரு. முத்தையனுக்கு மலேசியா டிக்கெட் வாங்கி கொண்டு அவன் நண்பனும் நாடகத்துல ஸ்திரீபாட் வேஷம் போடுபவனுமான கமலபதி பெண் வேடத்துல வர்றாரு. கல்யாணி முத்தையனோடு ஒரு பெண்ணை பார்த்து சந்தேகப்பட்டு மூளை குழம்பி சாஸ்திரியிடமே முத்தையன் எங்கே அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்தையன் சுடப்பட்டு இறக்கவும் செய்யறாரு. ஒரு 80 வருடங்களுக்கு முன்னால கதாசிரியர்கள் தமிழ்ல எப்படி கதை சொன்னார்கள், ஜனங்களும் அதை எப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படின்றதையெல்லாம் திரும்பி பார்த்தா நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்கும். கூடவே கல்கியுடைய பொன்னியின் செல்வனை படிச்சவங்க அதை தாண்டி அவர் எழுதிய வேறு கதைகளை படிக்க ஏன் அவ்வளவாக ஆர்வம் காட்டியதில்லை அப்படின்ற கேள்விக்கு விடை கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். கள்வனின் காதலி படத்துடைய கிளைமேக்ஸ்ல நாயகனை போலீஸ் சுடுறாங்க. நாயகி தன்னை தானே சுட்டு கொள்றாங்க. இப்படி திரைப்படம் முடிக்கப்பட்டாலும் கல்கியின் கதையில முடிவு அப்படி இல்லை அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒண்ணு. கள்வனின் காதலி படத்துல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சந்திப்பதற்கும் அபிராமி என்ன ஆனாள் அப்படின்றதுக்கு முடிச்சு போடுற மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாஸ்திரி கேரக்டர்ல சாரங்கபாணி, அவர் மனைவியாக KR செல்லம், நாடகத்துல பெண் வேடமிடும் துணை கதாநாயகன் கமலபதியாக TR ராமச்சந்திரன் அப்படின்னு வரிசையாக கதையை நகர்த்தி கொண்டு போறாங்க. படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்கறதுக்கு சாரங்கபாணி, முத்துலட்சுமி, TR ராமச்சந்திரன், TS துரைராஜ் குறவனாக நடிச்சவங்க அப்படின்னு இவங்க வரும் காட்சிகள் தான் உதவியாக இருந்துச்சு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பாடல் கள்வனின் காதலி திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கும். இந்த திரைப்படத்துக்காக கோவிந்தராஜுலு நாயுடு இசையமைப்புல TM சௌந்தரராஜன், P பானுமதி ஆகியோர் பாடிய பாடல். இந்த பாட்டு கள்வனின் காதலி படத்துல 2 முறை இடம்பெற்றிருக்கும்.
ஒரு பாடல் சந்தோஷ பாடலாகவும் இன்னொரு பாடல் சோக பாடலாகவும் அமைஞ்சிருக்கும். ஜம்புலிங்க நாடார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. 30களின் பிரபல திருடன் ஆவாரு. இந்த நாவல்ல ஹீரோவான முத்தையனுக்கு அவரு தான் பெரிய இன்ஸ்பிரேஷனா. நாவல்ல வரும் சின்ன வில்லன் கார்வார் சங்குப்பிள்ளை மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரி ஆகியோரும் உண்மை மனிதர்களை மனசுல வச்சு நடிச்சிருந்தாங்களாம். முத்தையா பிள்ளை அப்படின்ற இன்ஸ்பெக்டர் கல்கிக்கு அறிமுகமாகி இருந்தாரு. அவர் தான் மக்களுக்கு பெரிய அச்சத்தை உருவாக்கி கொண்டிருந்த புகழ்பெற்ற திருடனாகிய ஜம்புலிங்கத்தை கொன்னவரு. கொஞ்ச நாள் அவரு பேசப்பட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா ஜம்புலிங்கம் அவரது சாதியினரால வீர வழிபாடு செய்யப்பட்டு மெல்ல மெல்ல நாயகனாக ஆனாரு. திருடனுக்கு வந்த புகழும் மரியாதையும் போலீஸுக்கு வரவில்லை அப்படின்னு முத்தையா பிள்ளை சொல்றாரு. இந்த நிகழ்ச்சியால உந்தப்பட்ட கல்கி ஒரு திருடனை எப்படி மக்கள் நாயகனாக கருத முடியும் அப்படின்ற கோணத்துல யோசிச்சு எழுதியதே கல்வனின் காதலி. கதாநாயகன் பெயரை முத்தையா அப்படின்னே வச்சுட்டாங்க. கல்வனின் காதலி கதைய முதல்ல NS கிருஷ்ணன் தயாரிக்க இருந்து அதுக்கப்புறம் கைவிடப்பட்டதாக ஒரு தகவலும் இருக்கிறது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. கல்கியுடைய கதைகளான பார்த்திபன் கனவு, தியாக பூமி இரண்டுமே படமாக எடுக்கப்பட்டதுல பார்த்திபன் கனவு படம் ஒன்றுல தான் கதையில இருந்த வசனங்களை அப்படியே எடுத்து பயன்படுத்தினாங்களாம். படம் மிக்க நன்றாக எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட வெற்றி படமாக அமையவில்லை அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒண்ணு. கல்வனின் காதலி கல்கி அவர்களுடைய மிக எளிமையான ஒரு கதை. அந்த காலத்துடைய புரட்சி கதையும் கூட. அற்புதமான பாரதி அவர்களுடைய பாடல் அழகான அமைதியான தருணத்துல வருவது மிகவும் இன்பமாகவும் இனிமையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் உள்ளது. சிவாஜி அவர்கள் பானுமதி அவர்கள் ஜோடி அருமை. அலட்டி கொள்ளாத மிக இல்லாத ஒரு நடிப்பு. 2 பேருமே நல்ல இளமையுடன் கூடிய அழகு ஜோடியாக வலம் வந்திருக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.